காங்கிரஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி தர்மம் அனைவருக்குமானது எனவும் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி தர்மம் அனைவருக்குமானது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக நமது தலைமை செய்தி ஆசிரியர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி வணக்கம். அண்மை காலமாகவே காங்கிரஸ் திமுக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் என்பது நாடு முழுவதும் பரவ தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த இரண்டு கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக அங்கம் வகித்தாலும் கூட தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, அமைச்சரவையில் பங்கு என இரு கட்சிகள் சார்ந்த தலைவர்களுக்கிடையே கருத்து மோதல் என்பது தொடர்ந்து தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் நிர்வாகியும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில் ஒரு ட்வீட் பதிவிட்டிருந்தால் அதில் உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடும் போது தமிழகத்தில் கடன் என்பது அதிக அளவில் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார். அப்போதே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என பலரும் அவர் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்சியினுடைய இரு கூட்டணிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே வெளியில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் இரு கூட்டணியை உடைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வரக்கூடிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு பல்வேறு கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கடிதம் எழுதியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை சுட்டிக்காட்டி விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய பதிவை பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் இந்தியா எதிர்கட்சி தலைவர்களிடம் நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி பற்றி ஒரு நிர்வாகியை பற்றிய செய்தியை படித்ததாகவும் இது ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தனது உட்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது என்ற ஒரு காட்டமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தங்களது உட்கட்சி விஷயங்களில் இது போன்ற பொது கருத்துக்களை இக்கட்சிகளை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு காட்டமான கேள்வியையும் மாணிக்க தாக்கூர் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மதிமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோரிடம் உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை இப்படி சமாளியுங்கள் என சொன்னால் அதை அவர்கள் சகிப்பார்களா என்ற ஒரு கேள்வியையும் மாணிக்க தாக்கூர் தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக எழுப்பியிருக்கிறார். கூட்டணிகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாவதாகவும் பொது அழுத்த அரசியலால் அல்ல என்பதை தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய மாணிக்க தாக்கூர் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை ஊடக அறிக்கைகள் மூலமாக அல்லாமல் கூட்டணி மேடைக்குள்ளாக மட்டுமே பேசப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொது வெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன்னுதாரணத்தை தருவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் சிபிஐ மற்றும் சிபிஎம் தேசிய தலைமைகள் தங்களுடைய மாநில செயலாளர்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் மரியாதையும் கூட்டணி ஒழுக்கத்தையும் பேண அறிவுறுத்த வேண்டும் என தான் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் கூட்டணி கட்சிகளுடன் நடக்கக்கூடிய விஷயங்களில் லக்ஷ்மண் ரேகையை மதிக்குமாறு தங்களுடைய எம்பிக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இறுதியில் ஒற்றுமை என்பதன் அர்த்தம் மௌனம் அல்ல எனவும், ஆனால் அது கட்டுப்பாட்டையும் பொறுப்பையும் குறிப்பதாகவும், கூட்டணி தர்மம் அனைவருக்குமே சமமாக பொருந்த வேண்டுமே தவிர அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அல்ல என்ற கருத்தையும் மாணிக்க தாக்கூர் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய சமூக வலைதளங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழகம் அதிக அளவில் கடன் வாங்கியிருப்பதாக ஒரு ஆதாரத்துடன் ஒரு பதிவை ஒன்றை போட்டிருந்தார். அந்த பதிவின் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த கருத்து மோதல்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் தொடங்கர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது மட்டுமே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவசியமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை திமுக தலைமை குறைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற விமர்சனங்கள் மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் காங்கிரஸ் பெற்ற நிலையில் இந்த முறை 20க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கக்கூடாது எனவும்
பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என அக்கட்சியினுடைய நிர்வாகிகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடு என்பது உச்சகட்டத்தை எட்டியிருப்பதை மாணிக்க தாக்கூர் தற்போது பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ். கூட்டணி தர்மம் அனைவருக்குமானது என காங்கிரஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது எனவும் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.